The beautiful lady, wonderful lady, ஒன்னே முக்கால் லேடி. என்ன காலு அரை இல்லைங்க எங்கே போச்சு? ஆண்டவர் என் பக்கம் இருக்காண்டா. நமக்கு யோகத்தை பாரு. சாதகத்துல எனக்கு பின் யோகம் நாங்க கரெக்டா தான் இருக்கு. எதுல நம்ம வயசு கூட கூட தம்பி அப்படி எடை குஞ்சா மாட்டுது நமக்கு. அது மாட்டுது நம்ம நம்ம ஏன் நீ சொல்லிக்க என்னையா சொல்ற? அதானே என்னையா சிங்கம் இன்னைக்கும் பெருவர்ல ஊண்டுட்டேன்னு வச்சுக்க. ஊண்டுடா தானே. ஹலோ டேய் துரை, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு மைக்ல பேசிட்டே இருக்க. என்னங்க அப்படி சொல்லி உங்க உட்காந்தாங்க நான் என்ன தவறா சொல்லிட்டேன்? என்ன கேட்டுச்சா? ஊண்டுனா நடக்கிறதே வேற. யாருங்க நீங்க? யாரு நீங்க? ஏன் யாரா இருந்தா என்ன செய்வ? யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் வேணும் நீங்க கொடுத்துருவியா? அப்பெல்லாம் கொடுக்க முடியும், இருந்தா தானே கொடுக்க முடியும். இந்த பாவடையை வந்து கொடு. டேய் எதுக்குயா? ஒரு வேலை இருந்தா தானே கொடுக்க முடியும். இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கனே, கண்ணனை புடவையில வச்சுட்டு வர்ற. ஹலோ இந்தாங்க, இன்னைக்கு பாவடை அவுது கேப்பிய, அப்புறம் உள்ள இருக்கிற கேப்பிய. ஜட்ஜி சொல்ல இல்லங்க, பேக் உள்ள. ஹலோ யாருங்க நீங்க? வர மறுபடியும் யாருங்க இருக்கா? நான் பப்புன்னு உனக்கு தெரியாதா? நீங்களா? ஒரு டான்ஸ் நீ எனக்கு தெரியும் போது நான் பப்புன்னு உனக்கு தெரியணுமா? அப்ப இவரே பப்புனா? அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி தர கொடுத்தாங்க. என்ன தெரியாம போச்சு எனக்கு. நீங்க பப்புனா? இரு இல்லங்க போட்டுன்னு வச்சுக்க. தெரிஞ்சு போ. ஏறிட்டு மிதிச்சனா கொஞ்சம் நாரிட்டு போயிடுவே. அம்மா ஏறி மிதிக்கிறாங்களா? இந்த கொசு அடிக்கடா முதல்ல. இப்படி மலை மாட மாதிரி வளர்த்திருந்தா ஏறிட்டு தான் மிதிக்க முடியும். ஏறி மிதிச்சாலே எனக்கு அவ்வளவு சுகமாத்தான் இருக்கு. ஆளு சைஸை பண்றா. உன்னை எல்லாம் 3ஆ மடிச்சு 1000 பாயிண்ட்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னை 4ஆ மடிச்சு பாருக்கு வச்சுக்கிறியா? வச்சுக்க. அந்த கர்மம் கர்மம் நீயே ஒரு சொல்ற. பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்னு தெரியாதா உங்களுக்கு? இந்த வாயில தான் பேசுற எப்படி பேசுது? வாயில தான் பேசுறீங்க. என்ன சரி என்ன பண்ணுவ? நல்லா வேற மாதிரி. என்ன வேற மாதிரி? நல்லா அடிச்சுன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? திரும்ப சொல்றேன். என்ன பண்ணுவ கேக்குறேன். வெட்டி புடிய பாத்துக்க. ஓங்கி அடிச்சனா கட 1.5 டன் அடி. முகரக்கடை வரும் முகரக்கடை. நீ இருந்தா அடிக்கிறது ஏறிக்க. அவனுக்கு நம்ம பிள்ளை சொல்லணும். இந்த முகத்துக்கு தங்க சோறோடு திம்மே. ஹலோ இதாங்க முகத்துல இல்ல இல்ல சோறு போட்டு திம்பேன்னு கைய காமிக்கிறது இடமே வேறல. தெரிஞ்சுக்கிட்டா சரி, தெரியலன்னா ஆனா குழம்பு சோறு போட்டு சாப்பிட்டுவியா? சாத்தாடி எரிச்ச பிடிச்சுக்கிறோம். தயிர் சோறு தான் சாப்பிடலாம். ரொம்ப மோசமானவன். என்ன மோசமானவன்? நான் ரொம்ப மோசமானவன் தெரியுமா? என்ன சத்தியத்திரம் பண்ற? அப்படிதான் பேசுவேன். நான் அடங்கி போறேன்னா உனக்கு பயந்துட்டா? கொலைகேஸ்ல நான் உள்ள போயிருவேனேங்கிற பயந்துக்கிட்டு பேசாம இருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப என்ன கொடுத்தே வேணான்றீங்க? எச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சணமா நட ஆடுற. அப்படிதான் ஆடுவேன். என்ன பண்ணுவேன்? அப்படிதான் பேசுவேன். இப்படி பேசுறீங்கன்னா உடைய வாயாடி சிரிக்குமே. சொல்லிட்டு போறாங்க. இப்ப உள்ள காலத்துல வாயில அந்த பிள்ளை நாய் தூக்கிட்டு போயிரும். நீ படுத்திருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு நாய் தூக்கிட்டான் போகும். எலும்பு கிடக்காக்கு நினைச்சு கொண்டு போயிடும். வாய் பேசினாலும் பேசாட்டி கொடுவோம் தங்கி. உனக்கு சொல்ல கேட்டுக்க, பொம்பளை பிள்ளைங்கிறவ அடக்கமா ஒடுக்கமா இருக்கணும். அப்படிலாம் இருக்க முடியாது. இப்படி அலப்பறவன கூடாது. ஆள பிறந்தவன் ஆண்மகன். ஆண்மகன் எப்பயுமே பொம்பளை பிள்ளைதான். ஆள பிறந்தவன் எப்பயுமே பொம்பளை பிள்ளைதான். நீங்க ஆண்டு கிழிச்சிருவீங்க. ஆம்பளை பயல்கிட்ட தான் கட்டுப்பட்டு போகணும். உங்க ஆட்டம் எல்லாம் அடுப்பாங்கரையோட சரி. அதை தாண்டி உங்க ஆட்டம் மாட்டம்லாம் எங்கிட்ட வேலை நடக்கும். இப்படி பேசுறீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். வந்துட்டு போறேன். உனக்கு என்ன கவலை? வந்துட்டு போறியா? ஆனா புதன்கிழமை வருது, வியாழக்கிழமை வருது. இது முக்கியமா? நான் சொல்றது நீ ஊருக்கு போயிட்டு வர சொல்றேன். போயிட்டு புதன்கிழமை திரும்பினா புருஷ வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவீங்கிறேன். வச்சு படிக்க மாட்டாங்க. வந்துட்டு போறீங்க. ஆனா புருஷ வீட்டுலயே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? அம்மா வீட்டுக்கு போயிட்டு தானே வரணும். நீ ஒரு மனுஷன் சேர்ந்தவர்கள் நல்ல மனுஷன் புத்தி சொல்லிட்டு பார்த்தாக்கா அவளுக்கு வேத அடிக்கிற விழுந்தவளுக்கு அருகாமனை உதவுற மாதிரி. எங்க அப்பாயா
அவர்தான். ஒப்பனா ஆமா. நல்ல புத்தி சொல்லியா வைப்பேன். அப்ப உன் குடும்பம் புழுக்குன்னு இருக்கேன். எங்க அப்பாக்கு என்ன குறைச்சா என்ன? நான் உனக்கு சொல்ல கேட்டுக்க. என்னன்னு? என்னைக்கு இருந்தாலும் ஆண்மகனோட போட்டி போட்டு ஒரு பெண்மகள் ஜெயிக்க முடியாது. முடியும்ன்றேன். சவுடால் பேசாத. முடியும்யா. ஒன்னாலே முடியுது, என்னால முடியாதா? உன்னாலே என்ன இருக்கு எனக்கு அர்த்தம் புரியலையே. இல்லங்க. இல்ல எனக்கு என்ன அர்த்தம்? உன்னாலே முடியுது என்ன முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கங்க. நீ என்ன அர்த்தத்துல சொன்ன? உன்னாலே முடியலன்னா ஆமா. அப்ப என்ன முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய ஆளு உங்கனாலே முடியுது, எல்லா ரத்தம் என்னால முடியாதா? ஓ, அப்ப வந்து நீங்க எவ்வளவு ரத்தம்? ஆமா. அந்த ரத்தத்தை பாத்துருவோமா? திமிரு, ரத்த திமிரு. ரத்தத்தை பாக்குறேன். ஏமா என்னங்க? எத்தனாம் தேதி? என்னது? ஹலோ, இப்ப பார்க்க முடியாது. மண்டை உடைச்சு மாவுளுக்கு எடுத்து விட்டுருவேன். எல்லா ரத்தத்தை பார்க்கலாம் முடியாது. எத்தனாம் தேதி பார்க்கலாம்? எப்படி பேசணும்னு ஒழுங்கா பேசிக்கங்க. வாயில தான் பேசுறேன். இப்ப குட்டியில பேசுறேன். எப்படி பேச முடியுமோ? என்ன நீ ஜெயிக்கணும் இல்ல? முடியும். முடியுறியா? சேலஞ்ச் பண்ற? ஆமா. சேலஞ்ச்? ஆமையா? அட பெட்டு கட்டிக்கிறோமா? மாட்டிக்கிறேன். இந்த சபையில இப்ப நீ மாட்டிக்க போற. மாட்ட மாட்டேன். இப்ப நீங்க மாட்டிக்க போறீங்கன்னு அந்த பாப்பா சொல்லிட்டு பாக்க நான் செய்யறத நீ செஞ்சுட்டீன்னா இந்த மங்கள நாட்டுல உனக்கு நான் பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டியா? என்ன அப்படிதான் சேர்த்தேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா? அதான் சொல்றேன். நீ ஜெயிச்சிட்டீன்னா நான் உனக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆ. மாத்த சொல்றாருப்பா. நான் முதல்ல சொன்னதான் நீ சொல்ற. நான் சொல்றதை நீ செஞ்சுட்டீன்னா அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டீன்னா அர்த்தம். ஆமா. நான் உனக்கு பொண்டாட்டி. சரி. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நீ எனக்கு பொண்டாட்டி. ஒண்ணுதானே? ஹலோ, என்ன நம்ம மேட்ரு ஓகே ஆகணும். அதான் கணக்கு. என்னங்க கேட்க, அந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க அதுக்கு பொண்டாட்டி. என்ன அதாவது தெளிவா சொல்லக்கூடாது. நீங்க பொண்டாட்டி சரி அதுக்கு. ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ எனக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டி. ரெண்டு ஒண்ணுதாயா? ஐயா, முதல்ல சொன்னது ரெண்டு ஒண்ணு. அங்க இப்ப ஒண்ணு. ஆமா, இப்ப எப்படிமா ஒண்ணாக? அவர் உனக்கு பொண்டாட்டி, நீ ஜெயிச்சிட்டீன்னா அதாவது எல்லா வேலையும் அவர் தான் பார்க்கணும் வீட்டுல. அவ சரியாத்தான் சொல்றா. ரெண்டு ஒண்ணு தானே. எப்படினாலும் நான் முண்டாட்டியா இருந்தாலும் நீ முண்டாட்டியா இருந்தாலும் சொல்லி வாக்குறது நான் தான். ஓஹோ, கீழே வளர்த்துக்கிட்டாலும் மேல வளர்த்துக்கிட்டாலும் ஒண்ணுதான். பெருசா கண்டுபிடிச்சு அதைத்தான் அவன் ரெண்டு ஒண்ணு தானே. அப்பதான் என்ன சொல்றா, உனக்கு தான் தெரியல லூசு. என்ன பண்ணுவோம்? இந்த சபையில அப்ப விவரம் தான். நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல இந்த டி ஷர்ட் பேண்ட் ரெண்டையும் கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு முளை துண்டுல கோமணம் கட்டி இந்த ஊரை 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நான் நாயை அவுட் விட்டுருவேன். அது என்னை கண்டு பயந்துவோம். பார்த்தாடி இதை போய் கடிச்சோம்னா நம்ம வாய் தெரிச்சு போகணும். இப்போ நீ தைரியம் இருந்தா உனக்கு ஒரு சலுகை தரேன். என்ன? 32 ரவுண்ட் வேணாம். இந்த பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன். அது அவ்வளவு பேச தேவையில்லை. ஒரு கர்ச்சிப் போதும். கைச பொறுத்துதான். சரி, கர்ச்சிப்பை கட்டிட்டு 15 ரவுண்ட் அந்த ஊரை அடிச்சு வா. போல நீ சொல்றத அங்க போ. ரெடியா? 15 ரவுண்டா? யா. நீல அக்கா தங்கச்சியோட பொறுத்திருக்கே பொறுக்கலையா? ஹலோ, பிறக்கல. உன்னை பெத்த ஒரு பொம்பளை தானே? போட்டிட்டானுங்க. அண்ணன் தம்பி தான். ஹலோ, போட்டிட்டானுங்க. போட்டி வந்துருச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு முளை கோமணம். ஆமா, என் பிள்ளை அப்படி ஒண்ணு ரொம்ப ரோஷக்கார பிள்ளை. துணியே இல்லாம 5 ரவுண்ட் வரும். மயக்கு தூக்கிட்டு வெளுத்தி விடுவேப்பா. என்னங்க? ஒப்பாவா? மப்பே உன்னை மொட்டை முடியா போய் சொல்லியா? நல்ல அப்பே நல்ல மகள். ஆணுகிட்ட குடும்பமா இருக்கு. நீயா ஒத்துக்கிட்டே சேர்த்தியா தெரிஞ்சுட்டியா? ஆம்பளோட போட்டு போட்டு ஜெயிக்க முடியாது. உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். மேல கேட்காதியா? வெறி ஆயிடுவே பாத்துங்க. கை வச்சா வரியாருமா? ஒப்புன்னு கடிச்சிருவேன். அப்ப கீழே வைக்கவா? மேலே வைக்க கூடாதுன்ற கீழே வைப்பீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். நம்ம என்னத்த கண்டா எனக்கு எங்க வச்சாலும் பிடிக்காது. இப்படி சொல்லாத. நாளை கல்யாணம் ஆகி பிடிச்சோட போய் நீ எங்க வச்சாலும் பிடிக்காதுனாக்கா அவன் உண்டே பேங்க்ல வச்சுட்டு வருவியா? நீங்க கட்டிக்க போற எங்க விடணும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உண்மையிலேயே இந்த உலகத்துல என் வாழ்க்கையில 2 பேருக்கு சல்யூட் அடிப்பேன். ஆமா. யார் யாருக்கு? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தாத்தா காந்தி தாத்தா கூட நான் சல்யூட் அடிக்க மாட்டேன். அப்புறம் 2 பேருக்கு சல்யூட் அடிப்பேன். யாருக்குங்க? ஒண்ணு கொப்பேன், இன்னொன்னு உன்னை கட்டிக்க போற புருஷன். ஓஹோ, நான் கொப்பனை பாராட்டணும். என்னன்னு? அம்மாவையும் பார்த்தேன். அந்த ஒரு ஜீவனை பாடாப்படுத்தி இப்படி ஒரு ஜீவனை கொண்டு வந்திருக்கான். நாளைக்கு ஒரு கட்டிக்க போறவங்க இந்த ஜீவனை பாடாப்படுத்தி இன்னொரு ஜீவனை கொண்டு வருவான். அங்க 2 பேருக்கு நான் சல்யூட் அடிச்சேன். ரொம்ப சிரமம் தாண்டாது. ஏங்க? சரி இருங்க, பேச்ச மாத்தாதீங்க. இப்ப என்ன நீங்க அப்படி சொன்னீங்க, கோமணத்தை கட்டிட்டு வரணும்னு சொல்லி. இப்ப நான் பண்றத உங்களால பண்ண முடியாதுன்றேன். என்ன பண்ணுவேன்? வாய்க்கு
மாறிடுச்சு. உன்னை மாதிரி பேசி பார்ப்போம் பார்த்தேன். வேணாங்க. மிமிக்ரி. மிமிக்ரியா? ஏங்க சொல்றா, நீ அப்படி என்ன பண்ணுவ? ஏய், நீ பண்ணது மேல கை வைக்காதயா. ஹலோ, ஒரு நிமிஷம் தயவு செய்து என்ன அடிக்கடி தொடுவேன். ஆ? அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு. ஏன்? நம்ம வண்டி கொஞ்சம் சார்ஜ் கம்மியான வண்டி. எங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு அடிக்கடி இந்த லைட்டை அப்படி சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறத அப்புறம் பவர் நேரம். பழைய செல்லு மண்டை செல்லு இது. எங்க அப்பா கிட்ட போங்க. அது ஏமா ரெண்டுமே பழைய செல்லுமா? செல்லுமா சார்ஜ் ஏற்றிக்கிறேன். இந்தப்பா. அதுவும் செல்லுதான் சார்ஜ் இருக்கு. எங்க இருக்கு? இந்தம்மா ஓல்டரா இருக்கு. நம்ம பின்னு உருண்டை பின்னு. எங்களுக்கு பின்னு மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு. ஒன்னு சி டைப்பு சப்பட பெண்ணு. இன்னைக்கு சேர்ந்து பூரா அரவ கடை இருக்கு. சரி நீ சொல்லு. ஏங்க. நீ சொல்றத நான் செய்யலைன்னா தூக்கு போட்டு தொகை கிளாம்பு ரெடியா இருக்கு. போடுறா கையில நாக்க நம்ம பாப்போம்டா. அப்படியா? ஹலோ, கயிறு ஓட்ட சீக்கிரம் சொல்லி வாங்கலாம் பாக்குறேன். ஏன்னா அந்த கயிறு சொல்ல இந்த கயிறு சொல்ல. நீ அப்படி என்ன செஞ்சுருவ சொல்லுவா. பண்ணாங்களாப்பா? நீங்க தாலி கயிறு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா 10 மாசம் சுமந்து, அதாவது 7200 மணி நேரம். என்னையும் ஒவ்வொன்ற கணக்க பார்த்தேன். 7000 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து தகப்பென்ற பட்டத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி உனக்கு நான் சலுகை தரேன். 10 மாசம் வேணாம், சொல்லுங்க. 5 மாசம் போதும். 5 மாசம் பெத்து அந்த குழந்தைய எடுத்து தாயின்ற பட்டத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியுமா? என்னையா கதை சொல்லிருக்கீங்களா? இது ஒரு பேச்சுன்னு பொம்பளை கூட நம்ம பேச உன்னால முடியுமா? நான் கூட என்னமோ பெருசா சேலஞ்சு சொல்லியாக்குவேன். ஆ? புள்ள பக்கறதெல்லாம் ஒரு போட்டியாங்க. ஹலோ, ஐயா, பொம்பளை புள்ள பப்பா ஆம்பளை புள்ள கொடுப்பாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இது ஒரு போட்டியா? ஹலோ, சொல்லுவோம். சும்மா பேச்சுன்னு வந்து அப்புறம் ஏதாச்சும் வாயில வந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது. போட்டினா அந்த மகன் சொன்ன மாதிரி சரியா அவனால முடியாது, பேசுறேன். சமாளிக்கிறாரா? அரியரன்னு ஒருத்தர் இந்த மங்கள நாடு மேடை நினைக்கிறாருன்னா யார் தெரியுமா காரணம்? ஏஜென்ட் ஆ? அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படி இல்லைங்க, இந்த உலகத்துக்கு வர காரணம் யார்? தாய் தானே. அவ 10 மாசம் சுமந்து பெற்றதுனாலதான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. அப்ப எங்க அப்பா கையில குடிச்சா படுத்திருந்தேன். ஹலோ, அந்த வேலை பார்த்தனாலதான் காத்தா பார்த்தா. அது சரி, வேலை பார்த்துட்டு அவராடு துண்டை உதறி தோல்ல போட்டு போயிருப்பாரு. இப்போ உனக்கு நான் புள்ள பக்கம் அவ்வளவுதானே. அது முடியாதுனால தைரியம் பண்ணிருக்கேன். ஆமா, மங்கள நாட்டுல ஒரு மங்கள காரியமா நடக்க போகுது. என்னது? நான் புள்ள பெக்கிறேன். மறு பேச்சல புள்ள பெக்கிறேன். எப்படியா பெப்ப? நீ எனக்கு புள்ள விடுவா. லைட் ஆஃப் பண்ணு. புள்ள விடு. இவர் பெக்கறேன்னு சொல்றாரு. பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு கடவுள் கொடுத்த கர்ப்பப்பை இருக்கு. அப்படி கேட்டா இவருக்கு என்ன பை இருக்கு? அட உனக்கு கருப்பு பை இருந்தா எனக்கு ஒரு மஞ்சள் பை இல்லாம போயிடுறேன். ஏய், அது கருப்பு பை இல்லையா? கர்ப்பப்பை. நீ பாத்துருக்கியா? இல்ல. உன்னால கருப்பு பை எடுத்து காட்ட முடியுமா? எப்படியா காட்ட முடியும்? நான் மஞ்சள் பை கொண்டாந்து காட்டுறேன். அது எப்படியா பெப்ப? நான் பெக்கிறேன் நக்கிறேன் உனக்கு தேவையில்லை. எனக்கு புள்ள விடுவா. போமா, அம்மா கூட்டிட்டு வாமா. நான் உனக்கு புள்ள கொடுக்க சொல்லல, எனக்கு கொடுக்க சொன்னேன். இல்லம்மா, சித்திரை மாசம் வரதா எனக்கு பொண்ணு கொடுமா. குழந்தை பொண்ணு ஆனா இல்ல. பொம்பளை பிள்ளை. வந்த இது ரெண்டு தான் அரவே கடை கிடைச்சு, நீயும் அரவே கடை சித்தப்பா. அவனை அப்படி சொல்லாத. அப்புறம் புள்ள ஏன் புள்ள கேட்கல, அதனால சொல்ல வந்தேன். எத்தனை மருமக வச்சிருக்கேன். தம்பி இதை கொஞ்சம் ஏற்றி வைங்க. ஷார்ப் வை நல்லா வை. ஒரு நேரத்துல அவருக்கு எத்தனை சித்தமா தெரிஞ்சுக்க. நான் புள்ள கொடுத்தாலும் நீ புள்ள கொடுத்தாலும் பெக்கிறது நீதான். சரி. நான் பெக்க முடியாது. முடியாது இல்ல. டேமேஜ் உனக்கு தான். ஆ? உனக்கு சொல்றா, என்னது? வேலியில சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தான். வேலிக்கு டேமேஜ் இல்லை. இப்ப என்ன அப்போ சொல்ல வரீங்க? உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா. என்னன்னு? பெண்கள் எல்லாம் பால் மாதிரி, அப்படின்னா ஆண்கள் எல்லாம் தயிர் மாதிரி. சரி. ஓஹோ, இப்ப உங்க 10 பால் இருக்கு, நம்ம 20 தயிர் இருக்கு. ரோஸ்தோடி. ஹலோ, இந்த 20 தயிர்ல உங்க 10 பாலை ஊத்துனாலும் ஊத்துனாலும் தயிராத்தான் இருக்கும். சரி. ஆனா உங்க 10 பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துச்சுன்னா உங்க பால் பெருத்து போகும். ஆ? அவ்வளவு தைரியம். இப்ப டேமேஜ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு புரியலையா? தயிரை பார்த்ததில்ல நீ. பார்த்தது இல்ல. தயிர் பார்த்தது. தயிர். பால் காய வச்சா தயிராக்குறதே அவங்க. சார்ஜ் இறங்கிட்டே வருது. ஆஹா. ஆமா. சரி, அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிசினஸா? ஆமா. கமன் தருமி. இழந்த பழம், இழந்த பழம். இது ஜெக்கா ஜெவந்த பழம். இது ஜெக்கா மிக பழம். எல்லாம் வாங்கு பழம். அது எனக்கு
கைக்கு அடக்குமா, கைக்கு வர மாட்டோமா? இருக்குது. ஐயா, தோத்துட்டோம்னு கைட்டு சொல்றியா? ஹலோ, ஒர்க் அவுட் பண்றேன். என்ன பழம்? இழந்த பழம். இது உருண்டு உருண்டே இருக்குமே தானே? அப்புறம் சப்பட்டையாவா இருக்கும்? அது இழந்த வடை. ஆ? இழந்த வடை வேற இருக்கா? இழந்த வடை தெரியாதா? தெரியாதுங்க. இது என்ன இந்த புள்ள பள்ளிக்கூடம் போயிருக்கா இல்லையா? ஏய், பள்ளிக்கூடத்துல இழந்த வடைக்கும் ஸ்கூல் போறதுக்கு என்னப்பா? ஸ்கூல் வாசல்ல கிளம்பி ஸ்கூல் வாசல்ல தான் விற்பாங்க. பேச்சா தான் சொல்லி ஹலோ, கீழே கை வைக்கிற வேலை. இந்தாங்க, நம்ம படிக்கிற காலத்துல வாசல்ல இருந்தா இப்ப அங்கனே கடையை கொண்டு போட்டாரா? தொலைது போ. ஆமா, என்ன வேலை? ஆ? என்ன வேலை? 20 ரூபாங்க. எப்படி படிக்கணக்கு. உலக்கா? ஆமா. ஒரு உலக்கு 20 ரூபாயா? ஏய், ஒரு வழக்கு. நல்லா சொல்லு. ஒரு வழக்கு. அதான் ஒரு உலக்கு 20 ரூபா. சரி, உலக்க 20 ரூபாய்க்கு வித்துட்டுனா பழத்தை எதுல வந்து போடுவேன்? வாயில வச்சுட்டு போ. மண்டைய பாரு மண்டைய. அப்படிதான் நான் அப்படி இல்லங்க, உலக்குல பழத்தை அளந்து பழத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு உலக்க நான் எடுத்துப்பேன். அப்படி சொல்ல. உலக்கு உன்னோட, ஆ. பழம் என்னோட. ஆமா. அதாவது தண்ணி உன்னோட, ஆ. சொம்பு என்னோட. எப்படி? இல்லங்க, சொம்பு என்னோட. அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்? நான் சொல்ல கட்டதான் தலைவா. தண்ணி உன்னோட, சரி, சொம்பு என்னோட. ஹலோ, எப்படி தானோ? சொம்புன்னு அந்த சொம்புல சொல்ல. உனக்கு தண்ணி கொடுக்குறேன். சொம்பு நீங்க கொடுத்தா இந்தாங்க, சொம்புன்னு சொல்ல, டம்ளர்னு சொல்லுங்க. ஐயோ, எங்க அம்மா இல்லையா? நான் சொல்லிக்கிறேன். தார்பாயோட தார்பாயா கிடக்காது. குத்தி பறக்க விட்ட மத்தியா. சூப்பருங்க, அப்பா கை விடுங்க. ஆத்தி என்னங்க இந்த ஆத்தி ஏங்க பவர்ஃபுல்லா இருக்கு என்னமா? ஆமா 2026 இதுதான் பெரிய காமெடி. ஆமா ஆமா. ஆத்தி என்னங்க ராக்கெட் பறக்குது. இப்ப தெரிஞ்சுட்டேன் நம்ம கவர்னர். ஆத்தி உங்க பவரே பவர். என்ன பண்றீங்க? பரிமளம் சொல்லுங்க. பரிமளம். சொல்லுங்க. நான் ஒன்று கேட்கவா? என்னது? நான் உன்னை ஓப்பனா ஓபனா? ஏன் போய் பயப்பட? கேட்கலான்னு ஒரு plan. சரி வேணாம் கொடு. நீயாவது என்னை ஓப்பனா. ஓபனா? அதான் கேட்கிறேன். நீ என்ன கேட்க? என்னங்க சொல்ல வரீங்க? கேட்கவா? கேளுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ பார்த்தா கல்யாணம் ஆன பிள்ளை மாதிரி இருக்கா? இல்ல அது இல்ல தெரியும். இருந்தாலும் இப்ப பிள்ளைகளை நம்ப முடியல. ஏன்? கல்யாணம் ஆகிட்டு கூட தாலியை வெளியே தெரியாம உள்ள மறைச்சு வச்சுக்குதுங்க. அப்படிலாம் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகலையா? நான் உன்னை செய்யட்டா? என்ன?
கல்யாணம் செய்யட்டா? கல்யாணம் பண்ணட்டான்னு கேளுங்க. சரி நான் உன்னை பண்ணட்டா? கல்யாணம் பண்ணட்டா? அதான் கேக்குறேன். உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பிடிச்சிருக்குங்க. சும்மா நிஜமா? அது சத்தியமா? சத்தியமா என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நீ ஆள் கிடைக்காம தான் அலைஞ்சிருக்க. குடிக்கல போயா. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி வருது. இப்ப என்ன நீங்க இல்லப்பா இவ்வளவு அனுபவிச்சாலே நீ தெரியும் அப்சர்விட்டேன். சும்மா கட்சி சொன்ன விளையாட்டு உன்னை நான் மனசார விரும்புறேன். மனசார விரும்புறீங்களா? நீ என்னை விரும்புறியா? விரும்புறியா? ஏய் நடுவுல அவ்வளவு இல்லவே கொஞ்சம் லென்த்தா சொல்லி பாக்க. விரும்புறியா? உன்னை நான் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி சொல்லட்டா? சொல்லுங்க. இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற காரணமே இதுக்காக. இதுதான் சிக்கம். எதுக்காக? இந்த 2 இட்லி ஒரு வடைக்கு தான் இந்த பாடு. என்ன ஒண்ணு சொல்றேன், ஒரு மனுஷன் காலையில டிஃபன் அதானே. நான் வாங்கி தரேன் காலையில. வேற என்ன நான் எப்படி நினைச்சது தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க? உசுரோடு இருக்கிறது உனக்காகத்தான் பரிமளா. உனக்கு யார் பேர் வச்சா பரிமளம்? உருட்டு. உருட்டவா? இப்ப வேணாம் அப்புறமா. ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? உருட்டுனா பொய்யா? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? பரிமளம் உனக்கு பேர் வச்சது யாரு? யாரு? ஆமா ஒப்பனா உம்மாடா? எங்க அப்பா. ஒப்பே வரட்டும். ஏங்க எதுக்கு அந்த பேரை வச்சு நான் நேர்ல கேட்கிறேன். ஏன்? உனக்கு எழுதா இருக்குன்னு. பரிமளத்துக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தமா சொல்லுங்க. பரினா என்ன? குதிரை. ஹரிஹரனுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியும். ஹரினா யாரு? ஹரினா மகாவிஷ்ணு, ஹரன்னா சிவன். அதே ஹரிஹரன். இப்ப அது மாதிரி பரிமளத்துக்கு இருக்கா? எப்படி? பரினா குதிரை. பரினா குதிரை. கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பரியாக்கினார் சிவன். குதிரை. மலம்னா சாணம். சாணி. சாணம். சாணம்லாம் இல்ல, சாணி. சாணம்ங்க. இன்னும் மலம்னா பீன்னு அர்த்தம். சீ. அதான் உண்மை தானே இருக்கு. கருமம். குதிரை பீன்னு உனக்கு பேர் வச்சாமா? பேர் வச்சிருக்காரு கருமங்கிற இல்ல பாக்க. இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. நான் உசுரோடு இருக்கிறதே உனக்காகத்தான். உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த உடலும் உயிர் ஊட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக? எப்போ இப்படி எத்தீரும் பரியெடுக்காக. எதுக்காக? எதுக்காக? எப்போ இப்படி எத்தீரும் பரியெடுக்காக. கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வதும் எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வதும் எதுக்காக? காதுக்குள்ள வந்து முடிவு சொல்லிடுவது உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. அப்படி பைத்தியமா பாடியாது நடிக்கிறோமா? துணி வரும் காவேரி, துணி வரும் காவேரி, உன் சோதனை அது உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே நிர்மல சமுத்திரத்திலே என்று தாண்டினேன். இங்கே இருந்து வேகமான விதி எங்கிருந்து மிதந்திடுவேன். வேகமான விதி எங்கிருந்து மிதந்திடுவேன். இனி உன்னவரை முயற்சி நானும் தாண்டிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த உடல் உயிர்
அதெல்லாம் தெரியும். அந்த சொல்றேன் கேட்டு. எங்க சொல்லுங்க பாப்போம். கட்டிக்கிறேன்னு சொல்லிருச்சுல, சந்தோஷமா ட்வீட் பண்ணுங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு. உட்கார்ந்து எதிர்க்கே 3 மாசம் ஆகுது. இவரை கல்யாணம் பண்ணி அதெல்லாம் இல்ல, போஸ்ட் கொடுத்தேன். போஸ்ட் கொடுத்தே பாஸ் ஆகல. இல்ல இல்ல, மண்டி ஓட்ட ஒரு போஸ்ட் கொடுத்தேன், லாக் ஆயிடுச்சு. ஒரு நேரத்துல நமக்குன்னு எழுந்துச்சு நேரம் அப்பெல்லாம் இறங்கி விளையாண்டேன். 20 வருஷம் இன்னைக்கு நின்றுக்கிட்டே விளையாடுற வேண்டிய வயசாயிடுச்சு. லாக் ஆனது எடுக்கிற டயத்துல அந்த பிள்ளை கொஞ்சம் நம்மளை பத்தி மேட்டர் தெரிஞ்சுக்கிருச்சு, போயிருச்சு. போனா போயிட்டு போய் எங்க போனாலும் ஜோதிடனை கூட்டிகிட்டே போங்க. மாமியின் தயவு இல்லாம எதுவும் நடக்காது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மட்டும் அவரை கொண்டு போக மாட்டேன். ஏங்க இந்த ஸ்டெப் யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை ஏன்னு கேட்குறேன். அப்புறம் அந்த அளவுக்கு கொடுத்துருங்க, போய் வா மாமா வா மாமா தேவையாது. அப்படியே போயிட்டா போயிட்டு போறா. அப்படியே நமக்கு இனிமேல் கல்யாணம் காட்சி காதல் மயில் மட்டம் இதெல்லாம் தேவையில்லை.
நீ ஆன்மீகத்துல இறங்கிட்டேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் முடியலன்னா முட்டாதான் அப்புறம் வேணும். சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் மனம் ஒரு பக்கம் இயங்குது. ஓஹோ, நினைவு வேற, மூளை வேற. மூளை வேற. மூளைக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி? ஆனா மனசு சொல்லும் என்னன்னு? அது வேணும் 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 கேட்கும். ஓ, அதனால இப்படி மண்டை மூளை சொல்லும் ஆ. வேண்டா, போய் செருப்படி விடாத, போகாத போகாதன்னு சொல்லும். போகாது. மூளை சொல்றது எவன் கேட்கிறான்? ஆ. மனசு சொல்றத கேட்டு போய் செருப்படி விட்டு வர்றேன். சரி. அப்புறம் மூளை சொல்லும், அப்பவே சொன்னனே கேட்டியா? நமக்கு இது தேவையில்லாத வேலை. ஆமா, நீங்களும் போய் அப்படி காலத்துல குதிச்சு விளையாண்டுருவேன். ஏங்க, என்ன காலத்துல முன்னாடி 10 வருஷம் ஆகும். இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பம்லாம் கிடையாது, 3 நாள் 4 நாள் அது ஓகே. இருந்தாலும் என் மனசு படுற வேதனை எப்படி தெரியுமா? எப்படி? சொல்லட்டா? ஒரு முட்டா பயலாவே வாழ்ந்துட்டேன். ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம். இது காதல் தெய்வீகம். அடப்போடு ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை இதுதான். காதல் தெய்வீகம். இது காதல் கதை சொன்னா என் கதை இதுதான். கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போல இருக்க. பெண்ணை படைக்க ஆயிரம் பாவமானது. என்னை படைத்தான் என்றும் கனே, பாவமாகவே பரிதாபமாகவே. அதை சொன்னா ஏய், உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாய் நீ